இந்த வயலட் கலருக்கு எது சாப்பிட்டாலும் 200% வந்து கேன்சர் வராம ப்ரிவென்ட் ஆகும். லோ கேலரி சுகரை கூட்டாத இந்த கவுனி அரிசியில நெய் ஆட் பண்ணி சாப்பிடும் போது மசில்ஸ் அப்படி பில்ட் ஆகும், சுகர் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்றேன் கிருத்தி. இது வந்து உலகத்துல யாருக்கும் தெரியாது, தேடினாலும் கிடைக்காதுங்கிற மாதிரி. என்னன்னா வயலட் கலர்ல இருக்கிற எல்லா உணவுகள் லிஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் சொல்லுவோம், அப்புறம் நொங்கு சொல்லுவோம், அப்புறம் கரும்பு சொல்லுவோம், பனிக்கரும்பு, நவாப்பழம், அப்புறம் கருப்பு கவுனி அரிசி, வேற என்ன தெரியும் உங்களுக்கு? கிரேப்ஸ் இதெல்லாமே வந்து வயலட் கலர். ப்ளூபெர்ரி இதெல்லாமே வயலட் கலர். இந்த வயலட் கலர் ப்ராப்பர்ட்டி வந்து ஆந்தோசைனன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த வயலட் கலருக்கு எது சாப்பிட்டாலும் 200% வந்து கேன்சர் வராம ப்ரிவென்ட் ஆகும். இப்போ உலகமே எனக்கு கேன்சர் வந்துருமா, உனக்கு கேன்சர் வந்துருமா, யாராவது நம்ம பெரியம்மாவோ அத்தைக்கோ ஒரு 70 வயசு கேன்சர் வந்து இறந்தா கூட நம்ம ஜீன்ல இருக்கு அப்படின்ற பயம் வந்து மிகப்பெரிய வியாதி ஆயிருது. அவ்வளோ டிசீசஸ்க்கு, அவ்வளோ இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு இந்த கவுனி அரிசி ரொம்ப நல்லது. அந்த கிரன்ச்சி அந்த டேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலி இந்த ரைஸ் வந்து நார்மலா சைனீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஊற வச்சுட்டு இந்த பழைய கவுனி அரிசியோட பழைய சாதத்தை ஹேர் பேக்ல ஸோ அதை போட்டு வாஷ் பண்ணால் அவங்க முடி பலன்னு இருக்கும். நம்ம நினச்சிக்குவோம் சைனீஸ்லாம் வந்துட்டு ஏதோ இது மாஸ்க் போடுவாங்க, ஷாம்பு, கண்டிஷனர்ஸ் போடுவாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ஜஸ்ட் இந்த கவுனி அரிசியோட பழைய சாத தண்ணியை விலக்கி போடுறாங்க. கவுனி அரிசி வேக வைக்கும் போது அந்த சாதம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை வடிச்சு அதில் கருப்பட்டி போட்டால் கருப்பட்டி அயன் ஆட்டோமேட்டிக்காக அயன் இது கூடும். இது வந்து கிருத்தி டின், ஆர்சனிக், கேட்மியம் இருக்கு, ஜிங்க் இருக்கு, குளூட்டன் ஃப்ரீ. இப்போ உலகம் முழுக்க எல்லா அரிசியிலும் குளூட்டன் இருக்கு. அதனால அதை பழைய சாதமா மோஸ்ட்லி வச்சு சாப்பிட்டோட ஆட்டிசம் கிட்ஸ், ADHD உள்ள குழந்தைங்களுக்குலாம் குளூட்டன் ஃப்ரீ டயட். குளூட்டன் உள்ளது சாப்பிட்டா நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் இருக்காது. ஆக்சுவலி இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு எந்த அலர்ஜிஸுமே ரொம்ப இருக்காது. ஏன்னா நம்ம கம்பு சாப்பிடுவோம். கம்பு வந்துட்டு நம்ம குடல்ல இருக்கிற ஒவ்வாமையை குறைக்கும், அந்த குளூட்டன் அலர்ஜியை கியூர் பண்ணும். மோஸ்ட்லி இந்தியன்ஸ் பாருங்க நம்ம கடலை சட்டியா சாப்பிடுவோம். அமெரிக்கன்ஸோட குடல் வந்து நம்மள மாதிரி ஹெல்த்தியாவோ ஸ்ட்ராங்காவோ இருக்காது. அவங்க வந்து ஒரு பீனட் சாப்பிட்டா கூட அவங்க அமெரிக்கன் ஸ்கூல்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க கிருத்தி. இப்போ வந்து பீனட் சாக்லேட்ஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஆக்சுவலி கொடுக்கக்கூடாது, ப்ரோஹிபிட்டட். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலன்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து டேப்லெட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி சுகரை மெயின்டைன் பண்ணுவாங்களே ஒழிய வெயிட் லாஸை யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. நான் அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். எலும்பும் தோலும் இருக்கும், மசில் லூஸ் ஆயிரும், தசைகள் கம்மியாயிரும். குளூட்டன் ஃப்ரீ டயட்டான லோ கேலரி சுகரை கூட்டாத இந்த கவுனி அரிசியில நெய் ஆட் பண்ணி சாப்பிடும் போது மசில்ஸ் அப்படி பில்ட் ஆகும், சுகர் கண்ட்ரோல் ஆகும்.